என்ன வாழ்க்கை அது? நல்ல விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேது நமக்கு. கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? நல்ல விஷயத்த நான் அனுபவிக்கவே முடியாதா? எனக்குள்ள அவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் கூட கிடைக்கலையே. என்ன வாழ்க்கை அது? இது என்னது இது? சரி, எடுத்து படிச்சுதான் பார்ப்போம் இது என்னதுன்னு. மத்தேயு 1:23 சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கலியோனியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே வராது என்றார். லூக்கா 1:26-33. இயேசு பிறந்தார். அன்று நமக்காக அவர் பிறந்து நம்முடைய வாழ்க்கைக்காக, நம் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாபங்களுக்காக, நோய்களுக்காக, பாவங்களுக்காக நமக்காய் அவர் வந்தார். அதனால்தான் இந்த நாளை நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்றால் நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:16-17. இயேசுவே, நீர் எனக்காக பிறந்தீர்,
என் பாவங்களுக்காக, என்னுடைய நலனுக்காக, என் நன்மைக்காக பிறந்தீரே, என் குடும்பத்துக்காக நன்மை செய்து வந்தீங்களே, நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன். நான் கஷ்ட காலத்தை கடந்து போகும்போதும் என் கூட இருப்பீங்க. நான் அக்கினி போல ஒரு சூழ்நிலை கடந்து போனாலும் அங்கேயும் என் பக்கத்துல இருப்பீங்க. இம்மானுவேல், நீங்க என் கூட எப்போதும் இருக்கீங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. இப்போ நீங்க தான் எனக்கு பெரிய கிஃப்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுவே. One, two, three.